இன்னைக்கு நம்ம பார்க்குறது கோல்டன் ஜெல்ல புட்டா சாரீஸ். கோல்டன் ஜெல்ல புட்டா சாரீஸ் போட்டு ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். அதுவும் உங்களுக்கு கோல்டன் ஜெல்ல அழகான புட்டாஸ் பீகாக் வித் பீகாக்கும் இருக்குது, வித்தவுட் உருவமும் இருக்குது. இந்த சாரியில் வித்தவுட் உருவம் வச்ச பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இருக்குது. இதில் ஃபுல் ஓப்பன் யூடியூப்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் கோல்டன் ஜெல்ல புட்டாஸ் வீவ் பண்ணால் சூப்பரான கலெக்ஷன். அதில் பேஸ்டல் கலர்ஸ்லாம் அட்டை வந்திருக்கும். லாஸ்ட் ஸ்லாட்டில் போட்டது ஃபுல்லாக டார்க் கலர்ஸ் போட்டிருந்தோம். இப்போ பேஸ்டல் கலர்ஸ் அண்ட் இந்த கோல்டன் ஜெரி புட்டா கலெக்ஷன் வந்து இப்போ ரொம்ப நாளாவே 1 மந்தாவே போடலை. ஃபுல்லாக கோல்டன் ஜெரி கிராண்ட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா ஃபுல்லாக நமக்கு வந்து கிறிஸ்மஸ், பொங்கல், நியூ இயர்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஃபெஸ்டிவல் வந்ததுனால கொஞ்சம் கிராண்டான கலெக்ஷன்ஸ் தான் போட்டிருந்தோம். இந்த மாதிரி கொஞ்சம் புட்டா கலெக்ஷன்ஸ்லாம் போடவே இல்லை ரொம்ப நாளாவே. ஸோ அதனால் திரும்ப அகைன் வந்து புட்டா கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு போடலாம். ஏன்னா எல்லா ஃபெஸ்டிவல் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஓவர் இல்லையா, ஸோ அதனால் போடுறோம். ப்ளஸ் இந்த ஆஃபர் வந்து நான் வந்து பொங்கல் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் வச்சிருக்கேன். ஓகே, இந்த சாரீஸில் பொங்கல் வரைக்கும் தான் ஆஃபர். பட் நம்ம இன்னைக்கு போடுறதுனால உங்களுக்கு வந்து மேபி இந்த சாட்டர்டே சண்டே இந்த வீக் வரைக்கும் வச்சுக்கலாம்னு யோசிக்கிறேன். ஸோ அதனால் சீக்கிரமாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் மேபி ப்ரைஸ் அப்டேட் ஆகிடும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதில் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஜஸ்ட் இந்த மந்த் தான் நம்ம ஜனவரி பொங்கலுக்காக தான் இந்த ப்ரைஸில் நான் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அகைன் நெக்ஸ்ட் அந்த வீக் வந்து ப்ரைஸ் அப்டேட் ஆகிடும். அதனால் பார்த்துட்டு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் 3 டார்க் கலர்ஸ், 3 பேஸ்டல் கலர்ஸ் வச்சிருக்கோம். டார்க் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு பீகாக் க்ரீனு, நல்ல ஒரு மெரூனு, டார்க் மெரூனு அண்ட் டார்க் பர்பிள். அண்ட் பேஸ்டல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பிஸ்தா க்ரீனு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான பேஸ்டல் கலர். இந்த கலர் நான் உண்மையாகவே படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் போட்டு சர்ச் பண்ணி இது என்ன கலர்னு படிக்கணும்னு நினைக்கிறேன். பட் எவ்ரி டைம் நான் வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. அதுக்கு முன்னாடி வந்து படிக்கிறதே இல்லை. சரி, லாஸ்ட் நேற்று முந்தானத்து உள்ள வீடியோவில் கூட இதே கலர் வந்தது. எனக்கு அது கலர் எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. அந்த கலர் படிக்கிறேன். ஓகேவா? இது டிஃபானி கிரீன். ஓகே, ஸோ பேஸ்டல் டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, சூப்பரான ஒரு பேஸ்டல் டோன்ஸ். ஸோ 3 டார்க் கலர்ஸ், 3 லைட் கலர்ஸ் இருக்குது. இன்னைக்கு உருவம் போட்ட சாரியும் இருக்குது, உருவம் இல்லாத சாரியும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பீகாக் வர மாதிரி உருவம் போட்ட பார்டர் இருக்குது. நெக்ஸ்ட் போடுறது வந்து உருவம் இல்லாமல் ஃப்ளவர்ஸ் மட்டும் போடுற மாதிரி பார்டர், புட்டாஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் மட்டும் போடுற மாதிரி பார்டர் வந்து நெக்ஸ்ட் கலெக்ஷன் வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ சூப்பரான கலெக்ஷன். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பேஸ்டல் கலர்ஸ்னாலே ரொம்ப விருப்பம். ஸோ இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால் இந்த கலர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டார்க் கலர் செகண்டாக ஓப்பன் பண்ணலாம். செகண்ட் ஸ்லாட்டில் ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அழகான இந்த பேஸ்டல் கலர்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது ரொம்ப அழகான கலர், தெரியாத ஒரு அழகான கலர், எனக்கு கலர் தெரியாத கலர். ஓகேவா? நான் இன்னும் இந்த கலரை படிக்கிறது என்ன கலர்னு சொல்லி இங்கே தான் கூகுளில் போட்டு நான் யூஸ்வலாக எப்போவுமே ஒரு சாரீ ஒரு பேஸ்டல் கலர்லாம் நியூவாக ஒரு கலர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா நம்ம கேரளா பேஜஸ், கேரளா பொட்டிக் பேஜஸோ, கேரளாவோட பிரைட்ஸோட இதெல்லாம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும் எனக்கு இன்ஸ்டாகிராமில். அதை பார்த்து அதே கலரை ரெடி பண்ண சொல்லிடுவேன். பட் அது என்ன கலர்னு எனக்கு தெரியாது. அந்த சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இதே கலர் ரெடி பண்ணி கொடுங்க இந்த டிசைன்லாம் சொல்லி ரெடி பண்ண சொல்லிடுவேன். பட் என்ன கலர்னு உண்மையாகவே எனக்கு தெரியாது. ஸோ அந்த கலர் அந்த மாதிரி ரெடி பண்ணதான் இந்த கலர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான கலர்ஸு, எல்லா பேஜஸ்லையும் கண்டிப்பாக கிடைக்காது. ரொம்ப ரேர் ஃபைண்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரேர் ஃபைண்டு. திரும்ப ரிப்பீட்டடாக இதே கலர் நமக்கு திரும்பியும் வராது. ஓகேவா? திரும்ப இதே கலர் ஏன்னா நான் ஜஸ்ட் லான்ச் பண்ணி வைப்பேன். எனக்கு நல்லா ஒரு சூப்பர் ரெஸ்பான்ஸ் தான் திரும்ப பண்ணுவேன். இல்லைனா ரிப்பீட்டடாக சேம் கலர் பண்ணுறதில்ல. எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பண்ணணும்னு யோசிப்பேன். ஏன்னா இந்த புட்டா டிசைன் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years 2 years ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் புட்டா டிசைன் வந்து 2 yearsக்கு முன்னாடி லான்ச் பண்ணேன். அதனால நான் இது வந்து இந்த ப்ரைஸில் இருக்குது. இதே நியூ டிசைன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். இது வந்து ஒரு 2 years அந்த டிசைன்ஸ் வந்து வச்சுட்ருக்கோம். அதனால் புதுசாக ஏதாவது கலர் கொடுக்கணும். இப்போ சாரீ வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி போட்ட சாரினாலும் உங்களுக்கு கலர் வந்து புதுசாக அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது நல்ல ஒரு ப்ளஷ் பிங்க் டோன்லேயும் இருக்கும், லாவெண்டர் டோன்லேயும் தெரியுது. வேறு என்ன கலர்னு உண்மையாக சொல்ல தெரியலங்க. ரொம்ப அழகான ஒரு பேஸ்டல் கலருங்க. உங்களுக்கு வீடியோவில் அழகாக தெரியுதுல்ல? ஓகே, ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு லைட் கலராக தெரியும். நான் ஓப்பன் பண்ணும்போது அந்த டார்க் கலரும் லைட் கலரும் சேர்ந்து, அந்த கிரேப்ஸ் கலரும் லைட் கலரும் சேர்ந்து உங்களுக்கு டார்க்காக தெரியும். பட் ஆக்சுவல் சாரி வந்து டார்க் கலர் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு அழகான லைட் கலர். ஆனால் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு டபுள் கலரில் தெரியும். ஓகே, சூப்பரான சாரி, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இன்னொன்று வந்து உங்களுக்கு அழகாக பிஸ்தா கிரீன் கலராக ஒரு சூப்பரான சாரி, கோல்டன் சரி. ஸோ பிஸ்தா கிரீன், கோல்டன் சரி, பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். ஸோ இது எல்லாமே இந்த வீக் தான் அந்த ப்ரைஸ். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் வீக். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ரைஸில் இந்த வீக்கே வாங்கிடுங்க. நல்லா அழகான பிஸ்தா கிரீனில் கோல்டன் சரி செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குங்க. உண்மையே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி கோல்டன் சரி. நல்லா ஒரு பேஸ்டல் கலரில் ஃபுல்லாக கோல்டன் சரி வச்சு அது இந்த கலரில் நான் இந்த டிசைன் இப்போ தான் ரெடி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கலரில் வேறு டிசைன்ஸ் போட்டேன், இந்த டிசைன் இப்போ தான் போடுறேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிஃபானி கிரீன். ஓகேவா? ஸோ இது ஒரு சி கிரீன் டோனில் இருக்கும். சி கிரீன், டிஃபானி கிரீன் அந்த மாதிரி ஒரு இதுவுமே ஒரு யூனிக்கான பேஸ்டல் டோன் தான். ஓகே, ஓப்பன் பண்ணால் தெரியும். இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான டிஜிட்டல் டோன் யூனிக்கான பேஸ்டல் கலர். இதுக்குமே அதே மாதிரி உங்களுக்கு பார்டர் எல்லாத்துலேயுமே பீக்காக் வருது. ஓகே, பார்டர், பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஸோ இந்த செட்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பாட்டிலில் பீக்காக் வந்துருக்கு. நிறைய பேர் இதில் வந்து அக்கா உருவம் இல்லாமல் எனக்கு இதே கலெக்ஷன் ரெடி பண்ணி தாங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த பெரிய ரவுண்டு சக்கரம் ஒன்று போட்டோமே,
பாட்டிலில் சென்டரில் ரவுண்ட் சக்கரை வரும், இதுலேயும் கொஞ்சம் பெரிய ரவுண்ட் சக்கரை அது போட்டோம். இன்னொரு சாரிலையும் நீங்கள் வந்து உருவம் இல்லாமல் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் உருவம் வச்சும் ரெடி பண்ணுறேன், உருவம் இல்லாமல் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலரில் சூப்பராக கோல்டன் ஜெரி புட்டா சாரி, ரொம்ப அழகாக இருக்கா. டார்க் பர்பிள் கோல்டன் ஜெரியில் சூப்பரான ஒரு புட்டா சாரி. இது அவங்களுக்கு பல்லு, இது அவங்களுக்கு ப்ளவுஸ். செம்ம சூப்பராக இருக்கும். கார்ஜஸ், ரொம்ப எலிகன்ஸான ஒரு ப்ரீமியம் பிரச்சியான பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் டார்க் கலர்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மெரூன் கலர், நல்லா சூப்பராக குங்கும மெரூன். இது வந்து ஆக்சுவலி ஸோ குங்கும மெரூன் கலர்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி, ஃபுல்லாக கோல்டன் ஜெரி, செம்மையாக இருக்கு இல்லையா, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட் இந்த வீக் மட்டும் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் ப்ரைஸ் அப்டேட் பண்ணிடுவேன். சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் கார்ஜியஸ் கலெக்ஷன். இது அவங்களுக்கு பல்லு, இது அவங்களுக்கு ப்ளவுஸ். ஓகே, பட் ஆனால் இதோட நெக்ஸ்ட் கலர் சார்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் வரும். ஓகே, இந்த மந்த் போட்டாச்சு இல்லையா, நெக்ஸ்ட் மந்த் தான் அடுத்த கலர் சார்ட் போடுவேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் க்ரீன், சூப்பராக உங்களுக்கு பீகாக் க்ரீனில் பியூட்டிஃபுல்லான சாரி. இன்னும் நிறைய புட்டா சாரீஸ் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடாமலே வச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ சீக்கிரமாக போடுறேன். ஓகே, நம்ம எவ்ரி வீக் வந்து புட்டா கலெக்ஷன்ஸ் போடுறேன். ஏன்னா எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. இன்னும் ஃபுல்லாக வந்து வெட்டிங்கு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ வெட்டிங்க்கு எல்லாருமே பாதி பேர் கிராண்டாக கட்டுவீங்க, பாதி பேர் இந்த மாதிரி புட்டா போட்ட மாதிரி கட்டுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து எவ்ரி வீக் வந்து ஏதாவது புட்டா கலெக்ஷன்ஸ் போடுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். இல்லைனா கிராண்டான வெட்டிங் கலெக்ஷன் வச்சுட்டு சென்டரில் புட்டா கலெக்ஷன் ஒரு 5 sarees தான் உங்களுக்கு லான்ச் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிசைனில் 3 கலர்ஸ் இருக்குது. 3 கலர்ஸ் இருக்குது வித்தவுட் உருவம். இதில் உருவமே இல்லாமல் ஒரு 3 கலர்ஸ் இருக்குது. உருவம் வச்சு ஒரு 3 கலர்ஸ் இருக்குது. இந்த பார்டரில் வந்து இந்த ஃப்ளவருக்கு பதிலாக பீகாக் வச்சிருக்கோம். ஸோ பார்டரில் ஃப்ளவர் பதிலாக பீகாக் வச்சு ஒரு 3 கலர்ஸ் இருக்குது. ஸோ உருவம் இல்லாமல் 3 கலர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த உருவம் இல்லாத 3 கலர்ஸ் பார்த்தலாம். அதுலேயுமே 2 வந்து உங்களுக்கு செல்ஃப் கலர், 1 வந்து கான்ட்ராஸ்ட் கலர். இதில் வந்து உங்களுக்கு வயலட் பர்பிளுக்கு கிரீன் கலரில் பல்லு ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு செல்ஃப்லேயே வச்சிருக்கோம். அதே கலரில் பல்லு ப்ளவுஸ் வந்துடும் இந்த 2 சாரிக்கும். இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டில் பல்லு ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்த லாட் வந்து உங்களுக்கு வந்து உருவம் வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் வரதை பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாம் நம்ம செல்ஃபாகவே நிறையா புட்டாஸ் லான்ச் பண்ணிட்டோம். ஸோ கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்குது, அதுவும் வித்தவுட் உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இதெல்லாம் இப்போ தான் லான்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு புட்டா சைடில் ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட் போட ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஏன்னா நிறைய பேர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப லைக் பண்ணி கேட்குறீங்க. இது நல்லா அழகாக ஷைனிங்கான வயலட் பர்பிள் கலர், ரொம்ப டிமாண்டிங்கான கலர் நம்மகிட்ட. அண்ட் இதுக்கு சூப்பராக உங்களுக்கு க்ரீன் கலரில் கிராண்ட் பல்லு, சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ். இதில் எனக்கு எப்படி ஐடியா வந்துச்சுன்னா, நான் முன்னாடி இதேமாதிரி ஒரு புட்டா சைடில் ராயல் ப்ளூக்கு க்ரீன் போட்டிருந்தேன். க்ரீனாக ரெட்டு போட்டிருந்தேன். ராயல் ப்ளூக்கு ரெட் கலர் காம்பினேஷன் போட்டிருந்தேன். அது வந்து ஜஸ்ட் நான் ஒரு ரீல் நான் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் நான் ஒரு ரீல் போட்டு முடிச்சிட்டேன். பட் அது ஒரு 3 பீஸ் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டினியூஸாக எனக்கு என்கொயரி வந்துகிட்டே இருந்தது. அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் போட்டிருக்கும் போது இன்னொரு கான்ட்ராஸ்ட் கூட லான்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்குமே எனக்கு நல்ல ஒரு என்கொயரி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக என்கொயரி வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் போடும்போது. அதனால பார்த்தேன் எல்லாருமே இந்த மாதிரி செல்ஃப்லேயே போடுறாங்க, நம்ம கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் போட்டு பார்க்கலாம் தான் கான்ட்ராஸ்ட் போட்டது. இது நல்ல ஒரு ஃபேண்டா ஆரஞ்சு கலர், சமயம் சூப்பராக உங்களுக்கு பிரைட்டான ஃபேண்டா ஆரஞ்சு கலர், ஃபுல்லாக கோல்டன் ஜெல் அழகாக உங்களுக்கு பார்டர் புட்டாஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஸோ இந்த கலரில் ஃபேண்டா ஆரஞ்சு கலரில் நம்ம ஆல்ரெடி பல்லுக்கு டிசைன் லான்ச் பண்ணியிருக்கோம். பல்லுக்கு டிசைன் வியர் பண்ணிலாம் கஸ்டமர் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கலரில் இந்த டிசைன் இப்போ தான் லான்ச் பண்ணுறோம். ஆனால் இந்த ஆரஞ்சு வந்து சிலர் அடிக்குமான்னு கேட்குறீங்க. அடிக்கிற ஆரஞ்சு கிடையாது. கெட்டினா பிரைட்டாக இருக்கும். எல்லோ கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். எல்லோ ஸ்னேகா க்ரீன்லாம் கட்டினீங்கன்னா இந்த மாதிரி பிரைட்டான கலர்ஸ் தான் இப்போ எல்லாமே ட்ரெண்டாக போயிட்டு. பிரைட்டான கலர்ஸ் தான் இப்போ எல்லாமே ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர். இது ராமா ப்ளூ ராமா க்ரீன் டேல் டவுன் சூப்பராக இல்லையா. ஸோ நல்ல ஒரு ராமா ப்ளூ ஷேட் தான் நல்லா தெரியும் இதில். ஸோ இதுக்கு நல்ல ஒரு கோல்டன் ஜெல்ல பல்லும் சிம்பிளாக உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. ராமா ப்ளூ ராமா க்ரீனில் பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ஜெல் டவுன் சாரி, ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி எல்லாமே நம்மக்கிட்ட ப்ரீமியம் குவாலிட்டி தான். ஸோ இதெல்லாம் நல்லா உங்களுக்கு நல்லா சில்க் மெட்டீரியல், பட்டு சில்க் மெட்டீரியல். ஸோ நான் சில பேஜில் பார்க்குறேன் இதே மெட்டீரியல் வந்து 2785 865 போட்டிருக்காங்க. 2500 மேலே இதே மெட்டீரியல் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக, பாலிஸ்டர் கிடையாது, நம்மளோட மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக பட்டு சாரியோட ஈக்குவல் அண்ட் குவாலிட்டி மெட்டீரியல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பீகாக் பார்டர் வர மாதிரி சூப்பரான சாரி. ஓகே, இதுலேயுமே உங்களுக்கு 3மே கான்ட்ராஸ்ட் நினைக்கிறேன். ஆமாம், இதில் 3மே கான்ட்ராஸ்ட். இது வந்து ராயல் ப்ளூ வித் டீப் பர்பிள் நினைக்கிறேன். ராயல் ப்ளூ வித் டீப் பர்பிள். இது வந்து பிங்க் வித் வாடாமல்லி பர்பிள். இது வந்து மெஹந்தி க்ரீன் வித் வாடாமல்லி பர்பிள். ஓகே, ஸோ 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இதுவுமே கான்ட்ராஸ்ட் போட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து வித் உருவம் வருது. கீழே வந்து உங்களுக்கு நேற்று எதுவுமே உருவம் இல்லாமல் போட்டோமா, அதே இன்றைக்கி வந்து நிறைய உருவம் வச்சு அந்த 3ல மட்டும் தான் உருவம் இல்லை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்டரில் உருவம் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு தடையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஒவ்வொரு வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உருவம் இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். அப்போ தான் அந்த கஸ்டமர்ஸ், ஏன்னா உருவம் இல்லாத வியா பண்ணுறதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லாமல் சப்போஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து வீடியோவில் கிளியராக தெரியாமல், ஏன்னா வந்து எல்லாருமே ஹை ரெசல்யூஷன் வச்சு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மொபைல் டேட்டா வச்சிருக்கிறவங்க ரெசல்யூஷன் கம்மியாக வச்சு தான் பார்ப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு மொபைல் டேட்டா வந்து லாஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு. ஸோ ஹை ரெசல்யூஷன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் துணிப்பாக தெரியும். ஸோ அதனால் நான் வந்து சொல்லிடுறது, இதில் உருவம் இருக்குது இல்லை, இதில் பீக்காக் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிடுறது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பீக்காக் இருக்குது. ஓகேவா, இது நல்லா ஒரு மெஹந்தி க்ரீன்.
கோல்டன் ஜரி. இன்னைக்கு போடுறது எல்லாமே கோல்டன் ஜரி தான். ஓகே, இதுக்கு டார்க் பர்பிள் கலர் சூப்பர் கிராண்ட் பல்லு, சிம்பிளான ப்ளவுஸ். ஸோ மெஹந்தி கிரீன் வித் டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷனில் சூப்பரான உங்களுக்கு கோல்டன் ஜரி புட்டா சாரி வேணுங்கிறவங்க டக் டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் வாடாமல்லி பர்பிள். நல்லா ஒரு பிங்கே வந்து பிங்க்னு சொல்ல முடியாது, இதுவுமே ஒரு பர்பிள் தான். இது லைட் பர்பிள் டார்க் பர்பிள் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ லைட் பர்பிள் அண்ட் டார்க் பர்பிள் காம்பினேஷனில் இது ஜுவல் டோன் பர்பிள், இன்னொன்று உங்களுக்கு வந்து அது வந்து பர்பிள் கலர். ஓகே, இதான் வாடாமல்லி மாதிரி இருக்குது, இது ஆக்சுவல் பர்பிள் மாதிரி இருக்குது. ஓகே, பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஸோ சூப்பரான கலெக்ஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. பர்பிள் அண்ட் பர்பிள் காம்பினேஷன், லைட் பர்பிள் அண்ட் டார்க் பர்பிள் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான சாரி வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ராயல் ப்ளூ வித் என்ன கலர்னு பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது பர்பிள் காம்பினேஷனில் அந்த மாதிரி இருக்குது. ராயல் ப்ளூ வித் நல்லா ஒரு டீப் ஒயின் பர்பிள். ஓகே, ஸோ ராயல் ப்ளூ வித் டீப் ஒயின் பர்பிளில் சூப்பரான ஒரு சாரி, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது ப்ளூ மட்டும் இல்லை, பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரி டபுள் கலர் சாரி வந்து ப்ளூ மட்டும் கிடையாது, ராயல் ப்ளூவும் பர்பிளும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டபுள் கலர். நல்லா டபுள் ஷேடிங் தெரியுதா? க்ரீன் வராது, ராயல் ப்ளூவும் பர்பிளும் மிக்ஸ் ஆன மாதிரி டபுள் கலர். இதுக்கு டீப் ஒயின் கலர் ஒயின் பர்பிளில் உங்களுக்கு சூப்பர் பல கிராண்ட் பல்லு, சேம் கலர் ப்ளவுஸ். ஸோ சூப்பரான ஒரு கோல்டன் ஜரி புட்டாஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க. செம சூப்பரான கார்ஜியஸான கலெக்ஷன்ஸ். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.